திமுக ஆட்சி அமைஞ்சதுல இருந்தே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். பெண்கள் தனியா நடமாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை, திண்டிவனம்ல 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லைன்னு பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ராமேஸ்வரத்திலும் நடந்திருக்கு. ராமேஸ்வரத்துல தன்னை காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவிய இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி படுகொலை செஞ்ச சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கு. இந்த சம்பவத்துக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. காலை நேரத்துல பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலைக்கு யார் பொறுப்பு? பட்ட பகல்ல பள்ளி மாணவியை கொலை செய்யும் அளவிற்கு குற்றவாளிக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்துச்சு? உங்க ஆட்சியில அடுத்த நிமிஷம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற அச்சத்துடனே ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் கடக்க வேண்டிய அவலச்சூழல். தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு இல்லையா? இதற்கு நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டாமா? ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையா குழி தோண்டு புதைத்து விட்டதே இத்தகைய கொடூர குற்றச்செயல்களுக்கு முழு முதற் காரணம். பெண்ணிய போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாடவே முடியாத மாநிலமாக மாற்றிட்டீங்களே, இது உங்களை உறுத்தவில்லையா? பள்ளி மாணவியை கொலை செய்த குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கணும்னு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்திருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இதுக்காச்சும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வாயை திறப்பாரான்னு பாப்போம்.